கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வரன் அறிமுகம்ங்கிறது ஒரு ஃப்ரண்ட் இன்ஜின். இதுக்கு பின்பக்கம் 7-8 பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வரன் தேடுதலுங்கிறதுல ஒரு ஃபேமிலி எவ்வளவு இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுமோ, ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ அதை விட பல மடங்கு உயர நின்று நம்ம ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்போடு நின்று அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் முதல்ல நம்ம பண்ணுறது சன் டிவி, அப்புறம் நம்மளோட வெப்சைட் இருக்குது, புக் இருக்குது, உலகம் முழுக்க போய் நாங்கள் நடத்துகிற ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேடையில் உட்கார ஒவ்வொரு ஆளையும் எவ்வளவோ ஃபேமிலிஸை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறோம். அதனால தான் வரன் தேடுதலுங்கிறது எளிதாகவும் அதே சமயம் விரைவாகவும் நடக்குது. இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல கல்யாண மாலை ஆப்ரேட் பண்ணால் 2,80,000 திருமணங்கள்ங்கிறது எந்த காலத்திலும் சாத்தியமாக இருந்திருக்கிறாது. இது சாத்தியப்படுறதுக்கு காரணம் நம்பி உள்ளே வந்த பெற்றோர்கள், இன்னொன்று சன் டிவியினுடைய மிகப்பெரிய வீச்சு, கல்யாண மாலை குழுவினரோட அயராத உழைப்பு, இத்தனையும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய வெற்றியை குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கு. கல்யாண மாலை வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி அல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த தலைமுறையை ஆரம்பித்து வைக்கும் ஒரு நல்ல பணியை கல்யாண மாலை எதமாக பண்ணிகிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் நல்ல விதமாக பண்ணுறதுக்கு முதல்ல கடவுள், சன் டிவி, கல்யாண மாலை குழுவினர், பெற்றோர்கள் எல்லோரும் கூடவே இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கொண்டு இன்றைக்கி சந்தோஷ், அதாவது முதல் கேண்டிடேட்டை சந்தோஷமாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரே பையன் சார். சரி. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருக்கார். சரி. வேலைக்கு போகல. சரி. நாங்கள் பிராமின்ஸு, எனி பிராமின்ஸ் இருந்தால் போகிறோம் சார் எங்களுக்கு. ஓகே ஓகே. பொண்ணு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். சரி. எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை சார். குறிப்பாக பெங்களூரில் இருந்தால் இல்லை, எனி மெட்ராஸு எந்த தமிழ்நாடு இருந்தாலும் பரவாயில்ல. சரி. எனி பிராமின்ஸு. ஓகே. எனக்கு வேலைக்கு போனாலும் சரி, போகலைனாலும் பரவாயில்ல சார். வெரி குட், ரைட், ஓகே. சந்தோஷ் சார். நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரி. இப்போ மேனேஜராக இருக்கேன் இன்ஃபோடெக் கம்பெனியில். சரி. நான் எனக்கு ஒரு சிம்பிளாக இருந்த பொண்ணு, பிராமின் பொண்ணு, ஓகே, கிடச்சா போகிறோம் சார். சரி. வேலைக்கு போனாலும் ஓகே, வேலைக்கு போகலனாலும் ஓகே. ஓகே. அப்பா அம்மாவோட வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் நான். ரைட், ஓகே. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. ஓகே, ரைட். நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெண்ணை ஐடென்டி பண்ணி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி சன் டிவி மூலமாக வெளியில் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். பார்த்துட்ருக்கிற பெண்ணுக்கு நிச்சயமாக உங்களை பிடிக்கும். ஏன்னா ஒன்றும் பேர் சந்தோஷம். ஆமாம் சார். அண்டு பார்க்குறதுக்கும் நல்ல அருமையாக இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சிறந்த மனைவி கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. உங்களோட முயற்சி பலிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறை அவர்களை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷ், பதிவேன் 739065, வயது 32, BBA MBA முடித்தவர், சேல்ஸ் மேனேஜராக பெங்களூரில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சந்தோஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. புவனேஸ்வரியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் கணேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிப்ளமா இன் கேட்டரிங் முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கணேஷின் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பானு பிரியா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் சென்னையில் சேர்ந்தவன். சரிங்க. ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்தவன். நல்லதுங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு சிங்கப்பூரில் இருக்கா. ஓகே. ரெண்டாவது பையன். சரி. அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். பிகாம் படிச்சிருக்காரு. சரி. பானுப்பிரியா மூணாவது பொண்ணு. சரிங்க. பிகாம் படிச்சுட்டு பார்க்லேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓகே. நல்ல பொண்ணு. ஓகே. அதே அது குணத்தரோடு சேர்ந்து நல்ல ஒரு மாப்பிள்ளையாக அவளுக்கு அமையணும். ஓகே. பிஏ எம்பிஏ அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே. படித்து வேலையில். ஆமாம் சார். நல்ல வேலையில் இருக்கணும். ஆமாம் சார். ஓகே. நல்ல பையனாக வேணும் உங்களுக்கு. நல்ல அருமையான பசங்க இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பானுப்பிரியாவுக்கு உடனடியாக நல்ல வர அமையும். பானுப்பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். சரி. எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். ICFA ஆயில். ஓகே. அது கரஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்க்லேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். DLF as process associate. சரி. ஸோ அது HR ப்ராசஸ். ஓகே. என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு? எனக்கு 12:30 to 9:30. ஓகே. UK ஷிஃப்ட் அண்ட் சாட்டர்டே ஓகே. சண்டே UK ஷிஃப்ட். ரைட். ஓகே. வெரி குட். ரைட். ஸோ கணவன் எப்படி வேணும்? எனக்கு நல்லா வேணும். ஆஸ் இன் நல்ல டெஸ்டினேஷனில் இருக்கணும். நல்லா படிச்சிருக்கணும். ஓகே. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், லவபிள், டு பி வித் ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சனாக இருக்கணும். வெரி குட். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கணும். வெரி குட். ரைட். நல்லது. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகளோட ஒரு நல்ல அருமையான கணவர் கல்யாண மாலை மூலமாக இப்படி அமைஞ்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். வேற ஒன்றுமே இல்லை. சிறந்த மருமகன் வருவாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் பானுப்பிரியா, பதிவேல் 751081, வயது 28, பிகாம் முடித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர், ப்ராசஸ் அட்வைசராக பார்க்லேஸில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். பானுப்பிரியா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தியாகராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 43, 10வது படிச்சிருக்கிறாரு. மேலும் வேத அத்தியாயனம் பண்ணியிருக்கிறாரு. தஞ்சாவூர் கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. தியாகராஜனுக்கு அருமையான பெண் மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விமலா தேவி அலேஸ் ஹாசினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிடெக் மேலும் MS பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. விமலா தேவி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா மதர்ஸ் டேக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுக்கணும். அதையே என்னைய பார்த்து திருப்பி சொல்லுகிறேன். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை. மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலிலா, இணைந்தாற்றும் கடமையிலா. புலவர் ராமலிங்கம் தலைமையில் US ஹியூஸ்டனில் மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. நம்ம அப்பா அம்மாலாம் இழைந்தோடும் காதல் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்பு இங்கே நின்று பேசிட்டு இருக்க மாட்டான்.
எனக்கு 4-5 தம்பி இருந்திருப்பாங்க. ஆனாலும் அண்ணனாக இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு படிக்க வைத்திருப்பேன். அது என்னுடைய கடமை. அதெல்லாம் விடுங்க நடுவர் அவர்களே. இந்த அமெரிக்காவில் வந்து காதல் தேசம்ங்கிறது அமெரிக்கா தான் சார். இவங்களை பார்த்தா மற்றவங்களாம் காப்பி அடிக்கிறான், ஹனிங்கிறான், சனிங்கிறான், கதவை திறந்து விடுறான். அதனால நாங்களாம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்லணும் சில பேருக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் ஹனிமூனுக்கு தனியாக போகிறான். அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இழைந்தோடும் காதல்லாம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சார் இங்கே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன? அமெரிக்காவில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் சிங்கிள் மாம் சிங்கிள் டாட். குழந்தைகள் காப்பகத்தில் எவ்வளவு குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுதுன்னு தெரியுமா சார்? அப்போ அதற்கு காரணம் என்ன? இணைந்தாட்டும் கடமையிலே இவர்கள் தவறியதால் தான் அந்த குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். நமது தேசத்தவர்கள், நமது குடும்பத்தவர்கள் சந்தோஷமா இருக்காங்க சார். அது என்னன்னா, இந்த காதல்ங்கிறது ஒரு எனக்கு உதட்டளவில் இருக்கிற மாதிரி தோணுது நடுவர்களே. கடமைங்கிறது நெஞ்சளத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இது காதலா காமமானு? ஒரு கவிஞன் சொன்னான், காதலிலே காமம் உண்டு, காமத்திலே காதல் இல்லை. நான் சொல்லுகிறேன், கடமையிலே கடமைதான் உண்டு. கன்ஃபியூஷனே கிடையாது சார். அதை பாராட்டுங்கள், சந்தோஷமா இருப்பீங்க. இந்த இளைஞரோடும் காதல் என்ன பிரச்சனைனா, முடிஞ்சோடனே இந்த கல்யாணம் முடிஞ்ச விதத்தில் இவங்க சொல்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எல்லாமே இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம பேசுகிறது அதுக்கப்புறம் இந்த 6 மாதம் வந்தோடனே இந்த ப்ரெக்னன்சி வருது பாருங்கள் சார். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவளுடைய சுமை தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இவர் வேறு என்ன ஆகுது, அம்மா அப்பாவுக்கு விசா கிடைக்கல, நம்ம பின்னாடி லீவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்க்குறான். அவன் என்ன கடுப்பில் போகிறான்னா, இவன் என்னடா நம்ம சுமந்துட்டு அலையிறோம், இவன் இஷ்டத்துக்கு லேட்டாக வரான், இஷ்டத்துக்கு போகிறான்னு கோவம். இன்றைக்கி அமெரிக்காவில் நிறைய திருமணங்கள் டைவர்ஸ் ஆகுதுக்கு காரணமே இந்த 6 மாதத்துலேயும் 8 மாதத்துலையும் தான் சார். ஆனால் நம்ம பையன் அப்படி கிடையாது. நம்ம பையன் அப்படி கிடையாது. ஏன்னா காதல் என்பது ஒரு வயசுக்கு மேலே வர்றது சார். நம்ம பசங்களுக்கு கடமை சின்ன வயசுலேயே நம்ம அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துட்டாங்க சார். சண்டை போட்டால் சண்டை போடுவது காதல், சண்டை போட்டால் சமாதானப்படுத்துவது கடமை. அந்த கடமையிலே வளர்ந்த பையன் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சுவாலை முன்னே சத்தியம் செய்ததை நினைத்து பார்க்குறான். அதனால தான் நம்ம கல்யாணத்தில் பண்ணுறாங்க. தனது உறவினர்களை நினைத்து பார்க்குறான், அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு பார்க்குறான், வேண்டாம் அப்படிங்கிறான். அதை அழகாக சொல்லுவார் நமது கவிஞர். குழந்தை பாரம் உனக்கல்லவா, குடும்ப பாரம் எனக்கல்லவா, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவா, குழந்தையும் மனைவியும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனசுக்குள்ளே ரசிக்கின்றேன் அப்படின்னு அழகா சொல்றார் அந்த கவிஞர். ஐசர் சார், ஒன்னே ஒன்று கேட்குறேன், என்னைக்காவது மனைவி வந்து உங்கள்கிட்ட வந்து என்னங்க காதலே பண்ணவே இல்லை ரொம்ப நாள் அப்படின்னு கேட்குறாங்களா? ஆனால் எலக்ட்ரிசிட்டி கட்டல, லான் மோ பண்ணல, பூச்சி மருந்து அடிக்கல, பில்லு கட்டல, எவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியெல்லாம் கடமையின் கேள்விகளே தவிர காதலின் கேள்வி கிடையாது. கண்டிப்பாக தேவையில்லை உங்களுக்கு. அது என்னமோ உண்மைதாங்க. கல்யாணமாகி அந்த அம்மா பேச மாட்டாளான்னு இருக்கும். 2 மாதம் போச்சா மூட மாட்டாளா? அது இந்த மாதிரி கேட்டா, அதாவது நடுவர்களே, காதல் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி எடுக்கணும், தண்ணி அடிக்கணும், கவிதை எழுதணும். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, மதர்ஸ் டேக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுக்கணும், அப்பப்போ சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். அதையும் என்னையே பார்த்து திருப்பி சொல்லிக்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான வேலை பண்ணோம் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ஃபேஸ்புக்கில் வந்து வெட்டிங்க்கெலாம் போயிட்டு இப்படி நின்று இப்படி நின்று ஃபோட்டோ போடுவாங்க. அதில் பிடிக்கலோ லைக் போடணும். எங்கேயோ பாதிப்பு இருக்குது இவருக்கு, நிறைய பாதிப்பு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க நாய்க்குட்டி படம் போட்டால் கூட போடணும். ஆனால் கடமை என்பது அப்படி கிடையாது. கடமையிலே கமிட்மெண்ட் வேணும், பேசி சிரிக்க முடியாது, வேலை செய்யணும் சார். அதில் அதாவது இப்போ பாருங்களேன், ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். விஜய் பாருங்க எப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்னு, வரன் அறிமுகத்தில் வர்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க. அவர் கணவரை தேடி பாருங்க, வேர்த்து விறுவிறுத்து 2 குழந்தைகளை தேடிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பாருங்க பாருங்க, பேர் உண்மையா பையன். ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் வெற்றியை கொடுப்பது மனைவிங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எனது வெற்றியே என் மனைவிதான். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டாரு. என்னோட கணவர் எனக்கு முன்னாடி ரெடி ஆகி, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தைரியமா பேசு, இங்க பையன் யாரான்னு எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்றது எங்க வாழ்க்கையில இழைந்து ஓடிக்கிட்டு இருக்க காதல். இதை விட அவர் சொன்னா நல்லா இருக்கும். இல்லறம் இணைப்பது இணைந்தாற்றும் கடமையால் திரு கோவிந்தன் தொடர, இழைந்தோடும் காதலால் என பதிலளிக்க வருகிறார் திருமதி விஜய் ராஜா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் மகேஷ் குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா.
நாங்கள் வந்து நேட்டிவ் சேலம். சரி. அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் சேலத்தில். ஓகே. நான் வந்து சும்மா பையனுக்காக இப்போ இங்கே வந்து வீடு எடுத்து தங்கிட்டு பையன் கூட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன். சரிம்மா. பையன் வந்து ஒரே சன் தாங்க சார். சரி. அது வந்து வர்ற பொண்ணு வந்து எனக்கு மகளாக வரணும், அவனுக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு எனக்கு மகளாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதாங்க சார். சரி. தொண்டை மண்டல சைவ வேலை சார். ஓகே. சைவ பிள்ளையாக இருந்தாலும் ஓகே. ரைட்மா. மகேஷ்குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் எம்எஸ் முடிச்சுட்டு இங்கே காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் பேசிக்காக பிடெக் முடிச்சிருக்கிறீங்க. பேசிக்காக பிடெக் முடிச்சுட்டு ஒர்க்கு இன்டெகிரேட்டட் கோர்ஸில் எம்எஸ் முடிச்சிருக்கேன் பிட்ஸ் பிலானியில். ஓ வெரி குட். எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே சென்னையில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். சரி. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. ஸோ மனைவி எப்படி வேணும்? எனக்கு அன்பான மனைவியாக என் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மனைவியாக வேணும் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட். ஓகே. சிறந்த மனைவி கிடைப்பாங்க. மகளாக ஒரு மருமகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். மகேஷ்குமார், பதிவேல் 725388, வயது 25, பிடெக் ஐடி மற்றும் எம்எஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் என்ஜினியராக காக்னிசன்ட்டில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மகேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் ப்ராடக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தேவியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சங்கர் தினேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சங்கர் தினேஷ் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கிஷோர் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். பேசிக்கலாக நாங்கள் நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி. ஸ்பீக் தெலுங்கு அட்டோம். ஓகே. நார்த் ஆர்காட் பேஸ்டு. சரி. வில்லேஜ் கால்டு ஒடுகத்தூர். ஓஹோ. ஸ்ரீபுரம் கோயிலுக்கு பக்கத்தில். சரி. சென்னையில் லாஸ்ட் 35 இயர்ஸ் இங்கே செட்டில் ஆகிட்டோம். சரி. பேசிக்கலாக நானும் ஹோட்டல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. ஐ வாஸ் அ ஷெஃப் ஃபார் லாஸ்ட் 35 இயர்ஸ் இன் 5-star ஹோட்டல்ஸ்னால. ஓகே. ஓகே. இப்போ என் சன்னையும் அதே லைனில் கொண்டு வந்துட்டு. சரி. இஸ் ஆல்சோ ஷெஃப் இன் 5-star ஹோட்டல் இன் சென்னை. ஓகே. அப்ராடில் யூஎஸில் ஒரு 5 இயர்ஸ் இருந்தார். அவனுக்கு அடுத்து ஒரு டாக்டர், அவளுக்கு கல்யாணம் எடுத்து. ஓகே. ஸோ வெல் செட்டில் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. ஓகே. ஸோ சந்தோஷமான ஒரு பொண்ணு, எங்களுக்கும் அழகான பொண்ணு, நல்ல குடும்பத்தில் அமைஞ்சால் சந்தோஷப்படுவோம் சார். குட். நல்ல ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. எக்ஸலன்ட். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலியாக இருந்து வரணும் சார். சரி. சன் வந்து நல்ல ஜாலியான இதுவாக இருப்பான். வெரி குட். நல்ல பையன். போருமா, அந்த கண்டிஷன் இல்லாத அவங்களுக்கு லைஃப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம். வர பொண்ணும் அதை என்ஜாய் பண்ணும். அதனால நிச்சயமாக நல்ல பொண்ணாக வேணும் சார். நாளை கல்யாணம் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு வாரத்தில் கல்யாணம் கேரண்டி. ஓகே. அதை உங்களை பார்த்த உடனே அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு சார். கிஷோர் குமாருக்கு ஒரு அருமையான மனைவி. ஓகே சார். இந்த மாமனார் மாமியாருக்கு வந்து ஒரு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சந்தோஷம். பி கிஷோர் குமார், பதிவேன் 666805, வயது 31, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவர். சென்னையில் செஃப்பாக பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கிஷோர் குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நித்யா லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் ஐடி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நித்யா லக்ஷ்மி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 20, 10th படிச்சிருக்கிறாங்க. உதவும் கரங்கள் ஆதரவில் வளர்ந்தவங்க. உதவும் கரங்களோட சைல்டு கேர் யூனிட்டை பார்த்துக்கிறாங்க. படித்து வேலைக்கு செல்லும் நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மோகினிக்கு சிறந்த கணவன் அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர்.
கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்னுடைய மனைவியினுடைய கதையை சொல்கிறேன். நான் அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலைன்னு கஷ்டப்பட்டேன். அப்போ ஒரு தடவை முடிவு பண்ணேன், நம்மளும் ஒரு இழைந்தோடும் காதலை பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணேன்னா, ஒரு வெட்டிங் டேக்கு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன். நான் புக் பண்ணி அன்றைக்கி எங்களுக்கு என்னாச்சுன்னா, அன்றைக்கி ப்ரொடக்ஷன் ரிலீஸ். மேனேஜருக்கு தெரியும் நான் போகிறேன். கரெக்டாக 3 மணிக்கு சீக்கிரமாக ரிலீஸை முடிச்சுட்டு கிளம்புறேன். 5 மணிக்கு ஃபோன் கால் ப்ராப்ளம், டைம் அவுட் எரர், கோடு ரொம்ப ஸ்லோவாக போகுது, பிரச்சனைகள். மேனேஜர் பார்த்தாரு, சரி பாப்பா, நீ உனக்கு தான் வெட்டிங் டே நீ முதல்ல சொல்லிட்டேன், பெரிய ஹோட்டலில் வர புக் பண்ணியிருக்கேன், நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், பேபி சீட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நான் அங்கேருந்து 45 நிமிஷம் ட்ரை பண்ணி வீட்டுக்கு வரேன். வீட்டில் வந்து மனைவியை பார்த்தா ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கா, குழந்தையெல்லாம் பேபி சிட்டிங் விட்டாச்சு. என்னை பார்த்தானு கேட்டா, ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் அப்பா மாதிரின்னா. நான் சொன்னேன், இல்லைம்மா இன்றைக்கி பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா, பரவாயில்ல நம்ம போகலாம், இழைந்தோடும் காதல் தான் முக்கியம். அப்போ அவள் சொன்னால், என்னங்க வெட்டிங் டே, இன்றைக்கி வராத வெட்டிங் டே அடுத்த வருஷம் வரும், அப்போ செலிப்ரேட் பண்ணலாம், வேலை தான் முக்கியம், க்ரீன் கார்டு தான் முக்கியம், அப்போ தான் நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்க வைக்க முடியும், அமெரிக்காவில் படிக்க வைக்க முடியும்னு சொன்னாங்க. நான் உடனே திரும்பி போனேன். 45 நிமிஷம் போனேன். மேனேஜர் என்னப்பான்னார், இல்லை சார் இந்த வேலையை நான் பார்க்குறேன், நாங்கள் 4 பேர் சேர்ந்து அன்றைக்கி 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணோம், அடுத்த நாள் காலையில் எல்லா ப்ராப்ளம் சால்வ். எதற்காக சொல்லுகிறேன், இந்த கடமை வந்து ரொம்ப முக்கியங்க. அது மனைவியும் கணவனும் ஒருத்தர் உதவி பண்ணும்போது ரொம்ப முக்கியம். 3 மாதம் ஆச்சு, எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் ஃபயர் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு விசேஷம். அன்றைக்கி என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பயந்துக்கிட்டே போனேன். மேனேஜர் சொன்னார், இந்தாப்பா கவர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ எந்த ஹோட்டலில் புக் பண்ண சொன்னியோ அதே ஹோட்டலுக்கு உங்கள் ஃபேமிலிக்கே நான் புக் பண்ணியிருக்கேன், இப்போ என்ஜாய் பண்ணு. உண்மையில் நான் அடுத்து சொன்னார், 4 பேர் நீங்கள் பண்ணிப்பார், யூ ஆர் ப்ரொமோட்டட் அப்படின்னா. என்னுடைய வாழ்க்கையில் அது ப்ரொமோஷன் முக்கியம் இல்லைங்க, கடமையை முக்கியத்துவம் காட்டி என் மனைவி தான் என் முன்னால் நின்றாள். ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் வெற்றியை கொடுப்பது மனைவிங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எனது வெற்றியே என் மனைவி தான். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டாரு. அதாவதுங்க, கணவனும் மனைவியும் ரொம்ப அழகாக வந்து காலையில் இங்கே பாருங்க, நீங்கள் நான் பொய் சொல்லவில்லை, எல்லாமே நான் உண்மையை சொல்லுகிறேன். கணவனும் மனைவி காலையில் எழுந்து 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. குழந்தைகளை எழுப்பி கிளப்பி அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு இன்னொரு வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை அவங்க கடமையுடன் செய்கிறாங்க. அந்த கடமையுடன் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க 2 பேருமே. இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தோன்னா எவனும் நம்ம ஆஃபீஸில் சாப்பாடு கொண்டு வரதே கிடையாதுங்க. நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான், என்னத்தையும் தூக்கின்னு வரானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும். நம்ம வெளியில் சாப்பிட்டா நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கணும். வெக்கேஷன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கோங்க, கடமை தானே காரணம். இழந்தோடும் காதல்னு அதெல்லாம் பண்ணியிருப்போம். நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் மதியம் கையில் எடுத்து சொல்வது அன்னம் அல்ல, அதுதான் நம் குடும்பத்தின் வெற்றி சின்னம். அதாவது 2 விஷயம் சொல்லணும் இந்த நடுவர் பற்றி. நேற்று காஸ்கோவுக்கு கூப்பிட்டு போனேன். காஸ்கோவுக்கு கூட்டு போய் சாமான்லாம் வாங்கினப்போ சில சாமான்களை ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இங்கே எடுத்துக்கு சார், 6 மாதம் கழிச்சு கூட திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அடுத்த தடவை காஸ்கோவில் தான் கல்யாணம் பண்ணணும், ஏன்னா திருப்பி கொடுத்துடலாம் பாருங்க. ஏதோ வாஷிங்டனில் திருமணமாய் காஸ்கோவில் திருமணம் நினைச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு ஐபோன் கடை கூட்டு போறேன்னு இருக்காரு. அதாவது எனக்கு இந்த சபையிலே பேச கொடுத்த பாரதி கலைமன்றத்துக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா பாரதி கலைமன்ற உருவானது காதல்னால் கிடையாது, கடமையினால் தான். அதே மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது ஓடி வரோம் சார் கோவிலுக்கு, மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஓடி வந்து மீனாட்சி அம்மன் முன்னாடி நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்கிறோம். இந்த உட்கார்ந்துருக்காங்களே, இந்த மீனாட்சி அம்மனை கோவிலை கட்டியவர்கள், இது காதலால் கட்டப்பட்டதில்லை, கடமையினால் கட்டப்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கடமைதான் வெல்லும் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு ஐபோன் கிடையாது.
அவர் மேலே தப்பு இல்லை. நீதிபதியை மிரட்டியே ஒரு பேச பேச இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த அம்மா எதுக்கும் பயப்படல. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க பல்வேறு துறையில் இருந்தவங்க, ஒன்றுத்துக்கும் அவங்க கவலைப்பட்டதாகவே இல்லை. என்னம்மான்னு ஓரமாக கேட்டேன். அட இதை விட சத்தமாக எங்கள் வீட்டில் பேசுவார், நான் அதிக பயப்படல. திருமதி விஜயராஜா அவர்கள் இழைந்தோடும் காதலே என்று பேச வருகிறார். இறைவனுக்கும் என்னை ஈன்றோருக்கும் என் மணாளனுக்கும் நன்றி கூறி சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், காதல் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்துக்காக நம்ம கடமை இல்லைங்க, அடுத்தவங்க கடமையும் சேர்த்து செய்யலாம். ஆனால் கடமைக்கு காதல் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்புறம் என்னங்க, இல்லறம் இனிப்பது இழைந்தோடும் காதலில் தான். நம்ம கோவிந்தன் சூப்பர் ஸ்டார்னு எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமாக கதை விடுறார். கொஞ்ச நேரம் எனக்கு அவர் கடமைக்கு தான் பேசுகிறாரா இல்லை காதலுக்காக பேசுகிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னோட கணவரை ஒரு நிகழ்ச்சி சொல்லி குறிப்பிட்டார். கடமை அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா என்னோட கணவர், நிம்மதியாக நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு வா, நான் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக குழந்தைங்களை பார்த்துக்கிறேன்னு வீட்டில் உட்காந்துருப்பாருங்க. நான் இன்னைக்கு சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் இங்கே பேசுகிறேன்னா, என்னோட கணவர் எனக்கு முன்னாடி ரெடியாகி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தைரியமாக பேசு, இங்கே பையன் யாரான்னு எட்டி எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்கிறது எங்கள் வாழ்க்கையில் இழைந்து ஓடிக்கிட்டு இருக்க காதல். இவரு தான் இப்படி விட அவர் சொன்னா நல்லா இருக்கும். சுகர் இல்லாத காஃபி இனிக்குமா இனிக்காது? அது என் ஒய்ஃப் கையால் கொடுத்தா இனிக்கும். அது இல்லை, அப்படி சொன்னதாம்மா பொழப்பு நடக்கும். இல்லறம் இனிப்பது இயைந்தோடும் காதலால் தொடர்கிறார் திருமதி விஜயராஜா. அடுத்த வாரம் எப்படா இவ பேசுவா அப்படிங்கிறதுக்கும் எப்படா இவ வாய மூடுவா அப்படிங்கிறதுக்கும் நடுப்புற இருக்கே ஒரு சின்ன கேப், அதுதான் காதல். காதல் வண்ணம் மாதிரி, நாங்க சக்கரை மாதிரின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. காதல் பெட்ரோல் மாதிரியா, வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணும், அது விலை ஏறும் இறங்கும். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.